பாரத் சிட்டி 7 அறிமுக விழா நடிகர் சத்யராஜ் பங்கேற்பு. கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே சிறுவாணி சாலை பொங்காளியூரில் பாரத் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் பாரத் சிட்டி 7 பிரீமியம் வில்லா மனைகள் திட்டத்தின் பிரம்மாண்ட அறிமுக விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பிரபல திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாரத் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான PMJF லயன் ஆர் பன்னீர்செல்வம் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் 9.44 ஏக்கர் பரப்பளவில் 189 பிரீமியம் வில்லாமனைகளுடன் அமைந்துள்ளது. 1 ஏக்கர் சென்ட்ரல் பார்க், தியான மையம், நடைபயிற்சி பாதை, கால்பந்து டர்ஃப், பிக்கிள்பாட் கோர்ட், குழந்தைகள் விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் DTCP அங்கீகாரம், RARA பதிவு, சோலார் திருவிளக்குகள், குடிநீர் மற்றும் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் நிறுவனத்தின் இயக்குனர் NGF லயன் RP அரவிந்த்குமார், விழாவில் பங்கேற்ற நடிகர் சத்யராஜ், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் வணக்கம் சொன்னா போட்டாரு. ஏன்னா பாரத் சிட்டிங்கிறது ஒரு இடம் வாங்குறது வந்து எங்கிருந்து வேணாலும் வாங்கலாம், உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வேணாலும் வாங்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஊர்காரங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. இந்த பாரத் சிட்டி முதலாளிக்கும் இங்க வாங்க போறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எங்களுடைய வாழ்க்கையை வச்சிருக்கேன். நான் அதான் சொன்னேன், ஒரு காலத்துல வந்து நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பொன்சாமி பொன்னாண்டு வடவழியிலிருந்து வருவாருன்னு சொன்னவன்னா வருவான், ஏன்னா கிளாஸ்மேட் தானே. அப்போ எங்க உங்க வீடுன்னு கேட்போம், வடவழியிலிருந்து ஒரே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு கேட்போம். இப்போ கேட்டா யாராச்சும் இப்ப எங்கேயும் வீடு இருக்கு வடவழியில, இப்ப வடவழியில் தானே, அது என்னமோ பக்கமா இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆமா, இப்ப இது வந்து அதனால வந்து இப்ப என்னன்னா சின்ன வயசுக்கு வந்து வடவள்ளி கோயம்புத்தூரும் சரி வடவள்ளியும் எனக்கு வெற்றிகரமாக இந்த பிசினஸ் ஆனது.